வணக்கம் அதித்தி ஹியர். இலவசமா தமிழ் புத்தகங்கள் அண்ட் ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறதுக்கான வெப்சைட்ஸ பத்தி நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இந்த வெப்சைட்ஸ்ல நீங்க அந்த புத்தகங்கள டைரக்ட்டாவும் படிக்கலாம், டவுன்லோட் பண்ணியும் படிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நான் இந்த அஃபோர்டபிள் ரீடிங் சீரிஸ்ல இலவசமா புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆப்ஸ் ஒரு 6 to 7 ஆப்ஸ் ஆனா எல்லாமே ஆண்ட்ராய்டுல தான் அவைலபிளா இருக்கு. அத பத்தியும் நீங்க இந்த ஆஸ்பிரன்ட்ஸ் இல்லையா டெக்ஸ்ட் புக்ஸ், எஜுகேஷனல் புக்ஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எல்லா சிலபஸ்லயுமே இருக்கிற இலவசமான டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் பத்தியும், ஃப்ரீயா இங்கிலீஷ் புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆப்ஸ் பத்தியும் நான் பேசியிருக்கேன். நான் எல்லா லிங்க்ஸுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துடுறேன். அதுடைய நீட்சியா தான் நான் இந்த வீடியோவ பண்றேன். முதல்ல நான் சொல்லப் போற வெப்சைட் நூலகம் அப்படிங்கிற வெப்சைட்டுங்க. இதுல ஒரு வெப்சைட்லயுமே ஒரு விஷயம் நல்லாருக்கு. ஒரு வெப்சைட்ல ஆர்டிகல்ஸ் நல்லாருக்கு. இன்னொரு வெப்சைட்ல கவிதைகள் நல்லாருக்கு. இன்னொன்னுல சிறுகதைகள், இன்னொன்னுல நாவல்கள். ஸோ நான் அதுக்கேத்த மாதிரி வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கேன். இதுல குறிச்சொற்கள் அப்படிங்கிறது தான் இவங்க கிளாசரி மாரி குடுத்துருக்காய்ங்க. என்னென்ன டாபிக்ஸ் உள்ள இருக்கு அப்படின்னு அந்த பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும். இலக்கிய கட்டுரைகள் நல்லா இருந்தது. இதுல கவிதைகள் நல்லா இருந்தது. ரொம்ப அந்த முன்னாடி காலத்து கவிதைகள்லாம் இதுல ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. சில புத்தகங்கள் நம்ம ஒரு புக்கா பார்த்தோம்னா பேஜா இருக்கும் இல்லைங்களா? லைக் நம்ம வெர்டிகலாவோ, ஹாரிசான்டலாவோ வச்சு பார்த்தா இப்படி திருப்பி படிக்கிற மாரி இருக்கும்ல. அதே ஃபார்மேட்ல இதுல இருந்தது. இந்த சினிமா புத்தகம் லைக் ஜூம் பண்ணாலும் உடையல. ஸோ கண்ணு பெருசாலாம் கெட்டு போகாது. நல்லாவே இருந்தது. நான் ஹாரிசான்டலா அத திருப்பி காட்டுறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க வெர்டிகலா நம்ம நார்மலா ஃபோன் புடிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரியே வச்சு பார்க்குறப்ப ரொம்பவே கிளியரா இருக்கு. நம்ம முன்னாடியெல்லாம் இந்த பேப்பர் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில, இப்போ நமக்கு எல்லாமே டிஜிட்டல்ல வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த பேப்பர் படிச்சப்போ அந்த ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு இட் ஹஸ் ஷிஃப்டட் டூ வீடியோ கான்டென்ட் அண்ட் அந்த மாதிரி நம்ம வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அத. ஸோ அந்த முன்னாடியெல்லாம் நீங்க ஆர்டிகல்ஸ் உட்கார்ந்து ரொம்ப விரும்பி படிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு டெஃபினட்டாவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அகைன் கமிங் டூ த நூல்கள். இதுல நெறைய நூல்கள் இருந்தது. எனக்கு பார்த்தோனே டக்குன்னு பிடிச்சிருந்தது முத்துலிங்கம் சார் அவர்களுடைய கதைகள். முத்துலிங்கம் சார் இப்போ கனடால இருக்காங்க. சார் இந்த புலம்பெயர்ந்த ஆளுங்கள பத்திலாம் கதைகள ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம ஒரு பாயிண்ட்ல தூரத்துல வச்சு பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்கள் தெரியும். பட் அவங்க மனசுக்குள்ள என்னென்ன இருக்கு? அந்த ஒரு சிலர் அந்த குரூப்பா இருக்கிறவங்க. அவங்கலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு? அந்த கிளம்பி இறங்குறப்பலாம் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாரி சரி, சரி நீ போனோனே லெட்டர் போடு. ஏன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் இஸ் அன்சர்டைன். என்ன நடக்கும்? என்ன நடக்காது? எதுவுமே தெரியாம இருக்கும். ஆனாலும் அவங்க சரி நீ போனோனே லெட்டர் போடு. அந்த ஒரு காலகட்டத்தில. அப்படிங்கிறப்போ ஓகே ஏதோ ஒண்ணுக்கான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத சொல்ற மாரி இருக்கும் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே. சாருடைய கட்டுரைகளும் நல்லாருக்கும், கதைகளும் நல்லாருக்கும். நீங்க நம்ம சேனல லாஸ்ட் இயர்லேருந்து ஃபாலோ பண்றீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல நான் சார் தான் நம்ம லாஸ்ட் இயர்ல தான் சார கண்டுபிடிச்சோம் ஆக்சுவலி. நான் அப்போ தான் அவருடைய புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். புக் ஃபேர்ஸ்ல பார்த்துருக்கேன். பட் அவருடைய வொர்க்ஸ் அவ்ளோ நல்லாருக்கும்னு தெரிஞ்சது அப்போ தான். இதுல அந்த மேகசின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 18 சம்திங்ல 1800ஸ்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் இயர் வரைக்குமே ஏகப்பட்ட கான்டென்ட்ஸ் இருக்கு இதுல. நீங்க அந்த இயர கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும், அந்த இயர்ல என்னென்ன புத்தகங்கள் வெளிவந்திருக்கு, என்னென்ன ஆர்டிகல்ஸ் வெளிவந்திருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷன குடுத்துருக்காங்க. இதுல இங்கிலீஷ் கான்டென்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. பட் இங்கிலீஷ்ல கொஞ்சம் ட்ரை டாபிக்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் இங்கிலீஷ் உள்ள ஓப்பன் பண்ணி பெருசா கவர் பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியும் கல்கி அவர்களோட அலையூசி இதுல இருக்கு. ஸோ தான் ஃபர்ஸ்ட் வெப்சைட். 2வது வெப்சைட் ப்ராஜெக்ட் மதுரை அப்படிங்கிற வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட் நெறைய பேரு இந்த வெப்சைட்டுக்காக அவங்க அதாவது வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. இது நான் ப்ராஃபிட் தான். தமிழ்ல இதுல நான் காட்டியிருக்கிற பெரும்பாலான வெப்சைட்ஸ் நான் ப்ராஃபிட்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு செமையா ஆட்ஸ் ரன் ஆச்சு. ஸோ அது மட்டும் நான் ப்ராஃபிட்டா இருக்காது போல இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட்டு நீங்க அத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. இதுல ஹைலைட்டா ஒரு புத்தகம் சொல்லணும் அப்படின்னா, கல்கி அவர்களுடைய எல்லா புத்தகங்களுமே இருந்தது. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னா, கல்கி அவர்கள டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் பெரும்பாலானவங்க படிச்சிருப்போம். அதாவது ஏன்னா படம் வருதோ, வரலையோ அதுக்கு முன்னாடியே படம் வருது அப்படின்னு சொல்லி அது எக்ஸ்டென்சிவா வித்து தீந்துருச்சு. இதுல 3 புத்தகங்கள் இருக்குங்க. கல்கி அவர்களுடையது. ஒரு ட்ரையாலஜி, தமிழ் ட்ரையாலஜி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன். இந்த ஆர்டர்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த 3மே இன்டர் கனெக்டட் கதைகள் தான். சிவகாமியின் சபதத்துல வர்ற சில கேரக்டர்ஸ் பார்த்திபன் கனவுல வருவாங்க. பார்த்திபன் கனவுல தான் இந்த அதாவது சோழர்கள் நம்ம நாட்ட ஆளணும், இந்த உலகத்த ஆளணும், எல்லாரும் திரும்பி பார்க்குற மாரி சோழர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது அந்த ஒரு பாயிண்ட்ல தான். அவருடைய அன்னைக்கு அவர் கண்ட அந்த கனவு பல வருஷங்கள் கழிச்சு நனவாச்சு. அதுதான் பொன்னியின் செல்வன்ல.
ஏன்னா, இந்த 2க்குமே வந்து இடைப்பட்ட காலகட்டம் வந்து நெறைய நெறைய வருடங்கள். ஆனா, விதை வந்து அங்க அவர் போட்டது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ, நீங்க வந்து இந்த இங்கிலீஷ்லலாம் ஏகப்பட்ட ட்ரையாலஜி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு, "என்னடா இது நம்ம தமிழ்ல ஒண்ணுமே இல்லையே!" அப்படின்னு யோசிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளஸ் கல்கி அவர்களுடைய ஏகப்பட்ட வொர்க்ஸ் நல்லாருக்கும். சோழமலை இளவரசி நல்லாருக்கும். அண்ட் இவரோட இதுல சிறுகதைகளும் கூட கொஞ்சம் நல்லாருக்கும். சிறுகதைகள் வந்து சார் கொஞ்சம் கம்மியா தான் எழுதியிருக்காரு. அவருடைய நாவல்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து ஜெயகாந்தன் சாருடைய சிறுகதை தொகுப்பு இதுல இருந்தது. இதுல வந்து அவருடைய என்னென்ன சிறுகதைகள், இதுல இதே டாபிக்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய நெறைய சிறுகதைகள் இருக்கு. ஸோ இதுதான் 2ண்ட் வெப்சைட். இது நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணீங்கனாலே இது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இல்லன்னா சைட்ல வந்து டவுன்லோட்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நீங்க அப்படியும் டவுன்லோட் பண்ணி இத படிச்சு பார்த்துக்கலாம். 3வதா நான் சொல்லப் போறது வந்து தமிழ் ஹெரிடேஜ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட்ல ஓலைச்சுவடிகள், நெறைய அந்த பழங்காலத்து விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்தது. இதுல இந்த பழங்காலத்து விஷயங்கள்லாம் நம்ம இப்போதைக்கு நமக்கு அந்த வின்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அது நெறைய பேர் கலெக்ஷனாலாம் வச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் ஒரு மாரி பழுப்பு பக்கங்களா இருக்கும். ஒரு மாரி கார்னர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து அப்படி பார்க்குறப்ப தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓ! இது பழைய காலத்து புத்தகம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து அந்த ஓலைச்சுவடிகள், அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே அங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதுல வச்சிருக்காங்க. ஓலைச்சுவடிகள் அப்படின்னு சொல்றப்ப, என் சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து உவேசா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. முன்னாடி காலத்துலலாம் வந்து ஓலைச்சுவடிகள வந்து ஒரு ஓரமா வந்து வீட்ல வைக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பா நெனச்சாங்களாம். ஐய்யய்ய! இது என்ன ஓலைச்சுவடிகள ஒரு இடத்துல வைக்காம இப்படி என்ன அப்படி வச்சிருக்காங்க? ஓலைச்சுவடிகளெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்க போகுது? அப்படின்லாம் யோசிச்சிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடிகள எடுத்து, அதோடைய 2 பக்கமும் நல்லா நெய் தடவி, அத நெருப்புல போட்டு எரிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த ஆடிப்பெருக்கெல்லாம் வரும் இல்லைங்களா? அன்னைக்கெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகள எடுத்து ஒண்ணா நல்லா கட்டி, அத ஒரு தேர் மாதிரி ஆக்கி ஆத்துல விட்டுருக்காங்க. ஏன்னா, அப்படியெல்லாம் பண்றது வந்து நல்லது. அத வந்து நம்ம கடவுளுக்கே சமர்ப்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகள் அப்படி பண்ணியிருக்காங்க. சாருக்கு வந்து இத கேட்ட உடனே பெருத்த அதிர்ச்சியா இருக்கு. என்னது ஓலைச்சுவடிகள எரிச்சீங்களா? ஏன்னா, இன்னைக்கு நமக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரியுது. ஓ! ஓலைச்சுவடிகள் அப்படிலாம் இருந்திருக்குல்ல. அதெல்லாம் இன்னைக்கு இருந்தா எவ்வளோ நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கே நம்ம இந்த வின்டேஜ் புத்தகங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாங்குற புத்தகத்த விட ஒரு 10 மடங்கு, 15 மடங்கு அதுக்கு விலை கூட இருக்கும். ஏன்னா, அது அவ்ளோ அந்த காலத்துலருந்து வச்சிருக்க புத்தகங்கள் அவ்ளோ சேஃபா அத வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிரைஸே வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஆனா ஓலைச்சுவடிகள அப்படி மதிக்காம இருந்தது வந்து சாருக்கு ஒரு பெரிய ஷாக் தான். நெறைய நெறைய இடங்கள்ல அத வந்து அவர் பொலம்பியிருப்பாரு. அத தாண்டி நம்ம வந்து அ ஜென்ரலாவே வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம முன்னாடி காலத்துல அவைங்கலாம் ஒழுங்கா சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா, நம்ம ஏன்டா இன்னைக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து அவருடைய அந்த புத்தகத்த படிச்சா நமக்கு ரொம்பவே வந்து கனெக்ட் ஆகும். இதுல கோவலன் கதை அப்படிங்கிற புத்தகம் வந்து அத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சில புத்தகங்கள் வந்து இந்த மாதிரி பேஜா செலக்ட் பண்ணி படிக்கிற மாரி இருந்தது. இத வெர்டிகலா திருப்புனா வந்து ஸ்வைப் ஆகுது. இத ஹாரிசான்டலா அப்படி வச்சு பார்க்குறப்ப ஒரு ஒரு பேஜா நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எழுத்துக்கள்லாம் அந்த சுழிச்சு சுழிச்சு ஒரு பழைய கால எழுத்துக்கள் மாரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். இதுல வந்து நீங்க ரொம்ப உட்கார்ந்து படிக்கிற மாரி புத்தகங்கள்னா ஓரளவு கம்மி தான். பட் நீங்க ராமாயணம், மகாபாரதம் வந்து படிக்கணும், நெறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நமக்கு சொல்லப்பட்ட கேரக்டர்ஸ விட அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தி. நீங்க அப்படி நெனைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து நல்லாருக்கும். இல்லன்னா, சும்மா அந்த ஓலைச்சுவடிகள வேடிக்கை தான்மா பார்க்க போறேன் நானு அப்படின்னீங்கனாலும், அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நான் சொல்ற வெப்சைட் வந்து தமிழ் வியூ அப்படிங்கிற வெப்சைட்டுங்க. தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு வரும். நீங்க தமிழ் வியூன்னு டைப் பண்ணி தேடுனீங்கன்னா, இதுல வந்து இந்த சைட்ல இருக்கிற பட்டன கிளிக் பண்றப்போ, நூலகம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழேயும் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷன் இருக்கு. அதுல வந்து நெறைய ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள், இந்த காலத்துல நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் ஒரு மாரி இன்ஃபர்மேஷன் மாரி சொல்லியிருக்காங்க. அத கிளிக் பண்ணி வந்து அதில தமிழ் மின்னணு நூலகம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ள போறப்ப, ஆக்சுவலி இந்த பாப்பப் வந்து எனக்கு ஒரு 2, 3 டேஸா வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வரல. ஏதோ புதுமைப்பித்தன் சார் வந்து அந்த காலத்தில வந்து அந்த உலகப்போர் சமயத்தில எழுதின ஒரு புத்தகம் போல இருக்கு. அத பத்தி வந்து பாப்பப் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதில நான் வந்து டெடிகேட்டடா சிறுகதைகள்னு தான் போட்டு தேடினேன். ஏன்னா, அதில நெறைய சிறுகதைகள் நல்லாருக்கும். நானும் இதுலேருந்து ஏகப்பட்ட சிறுகதை தொகுப்ப வந்து டவுன்லோட் பண்ணி மொபைல்ல வச்சிருக்கேன். நமக்கு வந்து அப்பப்ப ஏதாச்சும் நமக்கு ரேண்டமா ஏதாவது படிக்கணும். நம்ம அந்த பொழுதன்னைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கே இருக்கோம். அதுலேருந்து வெளிய வரணும் அப்டின்னா, நீங்க சிறுகதைகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு வொர்க் பண்ணது. ஸோ எனக்கு பெர்சனலா அப்படி வேற ஏதாச்சும் எடுத்து படிக்கிறப்ப அந்த ஸ்க்ரோலிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. இல்லன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 100 ரீல்ஸ் பார்த்துட்டுருக்கோம்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு எல்லாமே 10 செகண்ட்ஸ்ல டக்கு டக்குன்னு மூவ் ஆகுது. ஆனா நமக்கு எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ நீங்க ஸ்க்ரோலிங்லேருந்தெல்லாம் கொஞ்சம் வெளிய வரணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, சிறுகதைகள் படிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இதுல வந்து வல்லிக்கண்ணன் சாரோட சிறுகதைகள், புதுமைப்பித்தன் சாரோட சிறுகதைகள்
புத்தகங்கள்லாம் வந்து கவர் பண்ணியிருப்பேன். இதில வந்து நான் காட்டியிருப்பேன். கட்டுரை தொகுப்புகளும் வந்து நெறைய பேரோட கட்டுரை தொகுப்புகள் நல்லாயிருக்கும். நீங்க சிறுகதை அப்படின்னு பார்க்குறப்ப, சுஜாதா சார் அவர்களுடைய மறுபடி அப்படிங்கிற ஒரு சிறுகதை நல்லாயிருக்கும். அவருடைய இதில எல்லா சிறுகதையுமே நல்லா தான் இருக்கும். அந்த மறுபடி அப்படிங்கிற கதை, அரிசி அப்படின்ற ஒரு சிறுகதை இருக்கும். அந்த அரிசி அப்படிங்கிற சிறுகதையிலலாம் வந்து இப்போ ரோட்ல வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா, எல்லாரும் சுத்தி நின்னு பரிதாபப்பட்டு பார்ப்போம். "ஐய்யய்யோ! என்ன இப்படி நடந்துருச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அது வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்களா? ஒரு போலீஸ்க்கு வந்து உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்களா? அப்படின்னா, அது வந்து எந்த ஒரு காலகட்டத்திலயும் யாருமே வந்து தைரியமா பண்ற ஒரு விஷயம் கிடையாது அது. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் நான் ரொம்ப தைரியமான ஆளு அப்படின்றதுனா பண்ணுவாங்க அவங்க. இல்லன்னா வந்து பெரும்பாலான ஆளுங்க வந்து அப்படி சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிருவாங்க. ஏன்னா நாளை பின்ன கோர்ட் கேஸ் அப்படின்னு அலையணும். எதுனா ஒண்ணுனா நம்மள கை காட்டி விட்டுருவாங்க. அத நம்ம தப்புன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருமே வந்து ஒரு நார்மலான லைஃப்ப வாழறவங்க தான். ஸோ இத நான் எடுத்து செய்வேன் அப்படின்னா, அது டவுட்டு தான். ஆனா அப்படி ஒருத்தர் வந்து செய்யணும்னு நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்கலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அவர் வந்து அந்த ஊர்க்காரர் தான். போலீஸ் வந்து விசாரிக்கிறப்போ அவர் வந்து கடைசில அந்த ஊரா? இல்ல இல்லங்க. நான் வந்து சென்னையே கிடையாது. நான் வந்து பெங்களூரு. மாத்தி சொல்லுவாரு. அவர் வந்து சென்னையிலயோ, பெங்களூர் ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாரு. பட் அந்த போலீஸ் கேட்கிறப்ப தெளிவா மாத்தி சொல்லுவாரு. இங்க நான் இவ்வளோ நாளா தாங்க இருக்கேன் அப்படின்ட்டு போலீஸ் ஒரு மாரி பார்த்துட்டு போவாரு. ஸோ தெரிஞ்சிரும் அது. நீ எதுவும் பண்ண போறதில்லன்னு தெரிஞ்சிரும். ஆனாலும் வந்து ஒரு மாரி நக்கலா பார்த்துட்டு போவாரு. நீயும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிறுகதைலாம் நீங்க கடைசில ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் வந்து இன்டர்நெட்லயே ஃப்ரீயா கிடைக்கும். நம்ம போட்டு தேடுனாலே வந்து கிடைக்கும். சில பேர் அவங்க ப்ளாக்ஸ்ல எழுதியிருப்பாங்க. அப்படிதான் கிடைக்கும். ஏன்னா அத பத்தின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ எழுதுறப்ப அந்த சிறுகதையும் வந்து நெறைய பேர் சேர்த்தே வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல வந்து ஒரு எழுத்தாளருடைய ஒரு புத்தகம் வந்து நம்ம எடுத்து செக் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு கீழே வந்து ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் வேற சேர்த்து குடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இப்போ புதுமை பித்தன் சார் அப்படின்னா, அவருடைய சிறுகதைகள் பார்த்தோம்னா, கீழ அவருடைய கட்டுரைகள் இருக்கு. அத தொடர்ந்து அவர் எழுதின வேற வேற புத்தகங்கள்லாம் வருது. புதுமை பித்தன் சார் இருந்த காலகட்டத்தில இருந்த அந்த சமகால எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து இருக்கு. பாரதியார், பாரதிதாசன் சார் அவர்களுடைய எல்லா புத்தகங்களுமே இதுல இருக்க எல்லா வெப்சைட்லயுமே கிடைக்குது. நீங்க அந்த பாஞ்சாலி சபதம் அவங்களுடைய தேர்ந்தெடுத்த கவிதைகள்லாம் படிக்கணும் அப்படின்னா, டெஃபினட்டா வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 2 இங்கிலீஷ் வெப்சைட் இருக்க புத்தகங்கள பத்தி சொல்றேங்க. முதல் வெப்சைட் வந்து ப்ராஜெக்ட் குட்டன்பர்க் அப்படிங்கிறது. இதுல வந்து நெறைய கிளாசிக்ஸ் இருந்தது. நான் சொல்லப்போற இன்னொரு வெப்சைட்ல வந்து இந்த ஹாரர், சயன்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள்லாம் நெறைய இருந்ததுங்க. கிளாசிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, இவங்களே வந்து இந்த வெப்சைட்ல நியூவஸ்ட் ரிலீசஸா என்னென்ன வந்திருக்குன்னு ஒரு செக்ஷன் குடுத்துருக்காங்க. பிளஸ் ஃப்ரீக்வென்ட்லி டவுன்லோடட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 100க்கும் மேல புத்தகங்கள், 100க்கும் மேல எழுத்தாளர்கள பத்தி வந்து பேசியிருக்காங்க. ஃப்ரீக்வென்ட்லி டவுன்லோடட் புக்ஸ் வந்து நீங்க நம்மளோட புக் ஃபேர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, எல்லா புக் ஃபேர் வீடியோஸ்லயும் இந்த புத்தகங்கள நம்ம டெஃபினட்டாவே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லாண்ட் வந்து டெஃபினட்டா எந்த வயசுக்காரங்கனாலும் படிச்சு பார்க்கலாம். இன்ஃபாக்ட் அது சின்ன குழந்தைங்களுக்கான புத்தகம் அப்படின்னாலுமே, நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அத படிச்சு பார்க்குறப்ப நமக்கே அதுல நெறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா அது வந்து ஈஸியா வந்து அது சில்ட்ரன்ஸ் புக் அது குழந்தைங்களுக்கான புத்தகம் ஏதோ அட்வென்ச்சர் புக் போல இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் மீனிங்ஸ் டூ இட். அதே மாதிரி வந்து பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குங்க. அதாவது அழகு அப்படிங்கிறது என்ன? அழகுக்கான அளவுகோல் வந்து நமக்கு நாளுக்கு நாள் மாறிட்டே தான் இருக்கும். ஒருத்தவங்க கண்ணுக்கு வந்து வாவ்! செம அழகு அப்படின்னு தெரியறவங்களோ, இன்னொருத்தவங்க கண்ணுக்கு வந்து ஓகே ஏதோ ஒரு சாதாரண ஆள் தானே அப்படின்ற மாதிரி தெரிவாங்க. அந்த அழகு அப்படின்னா என்ன? உங்களுக்கு வயசாகாம உங்க ஃபோட்டோக்கு வயசாக ஆரம்பிச்சுச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் அந்த புத்தகத்தில வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. சிறுகதை மாரி தான் அது. நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் வந்து ஒரு ஒரு அழகான புத்தகம்ங்க. ஒரு வயசான அண்ணன், தங்கச்சி அவங்களுக்கு வீட்டு வேலைக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஒரு ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து ஒரு ஒரு பையன அனுப்பி வைக்கிறாங்க. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அது பையன் கிடையாது, பொண்ணு. அவங்க வந்து பையன் வேணும் அப்படிங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொண்ண அனுப்பிருவாங்க. இனிஷியலி வந்து இந்த பொண்ண பொம்பள பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கெல்லாம் போகும். ஸ்கூல்ல அந்த பொண்ணு பக்கத்துல வந்து ஒரு பையன் உட்காந்துருப்பான். அந்த பொண்ணுக்கு வந்து முடி ஒரு மாரி ரெட் கலர்ல இருக்கும். முடிய பார்த்து "ஏய் இங்க பாரு கேரட், கேரட்" அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிண்டல் பண்ணுவான். அந்த பையன் தலையில ஸ்லேட் எடுத்து ஒரே போடு போட்டு அவன் தலையில ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிரும். அதுலேருந்து அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து பேசிக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணு பேரு தான் அந்த ஆன். ஸோ இது அந்த பொண்ணு அவங்க 2 பேரும் பேசிக்காம இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து கடைசில ஸ்கூல் முடியிற ஒரு டயத்துல தான் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆவாங்க. மெல்ல மெல்ல அவங்க லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசில அந்த பொண்ணு அவர தான் வந்து கல்யாணமே பண்ணிக்கும். கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கும் நெறைய குழந்தைங்கள்லாம் பொறக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு ஐடியாலஜி இருந்திருக்கும். இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஊர் என்னென்ன விஷயங்கள்லாம் குடுக்குது அப்படிங்கிறத சொல்ற மாரி புத்தகம் Amazonல ஒரு 9 புத்தகங்களும் கிடைக்குது. நீங்க வந்து ஒரு ரூ. 2500 ரூ. 3000 ஒரு நல்ல புத்தகத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஃபீல் குட்டான புத்தகம் டெஃபினட்டாவே. அடுத்ததா நான் சொல்லப் போற வெப்சைட் வந்து மெனி புக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்து நெறைய புக்ஸ் EPUB ஃபார்மேட்ல இருக்குங்க. EPUBக்கு நான் யூஸ் பண்ற ஆப் வந்து
ரீடரா அப்படிங்கிற ஒரு ஆப்பு ஆண்ட்ராய்டில் இருக்குது. பட் உங்களுக்கு ஐஃபோனில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த ரீடர் ஆப் வந்து நான் கொஞ்சம் காலமாகவே அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நம்ம எப்படி வேணாலும் திருப்பி வச்சு படிச்சுக்கலாம். மேபி அதை விட பெட்டர் ஆப்ஸ் கூட இருக்கலாம். ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அது ஒன்று தான். டெக்ஸ்ட் சைஸை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். 2, 3 தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைட்டு, டார்க்கு, ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில வந்து நம்ம இப்ப சில எழுத்துக்கள்லாம் நமக்கு ரொம்ப பொடுசு பொடுசா இருந்தது. நம்ம படிக்க முடியல அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ஜூம் பண்ண பேஜ் கவுண்ட் ஜாஸ்தியா போகும். ஏன்னா 300 பக்கம் கொண்ட புத்தகத்த நம்ம வாசிக்கிறப்போ வந்து இப்படி நம்ம நல்லா ஜூம் பண்ணி வச்சோம்னா, புக்கோட பேஜ் நம்பர் வந்து ஒரு 1200 சில்ற அப்படிங்கிற மாரிலாம் காட்டும். அத பார்க்குறப்ப தான் என்னது 1200 சில்ற அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் நீங்க வந்து நார்மலா வச்சு படிச்சீங்கன்னா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திருப்பிக்கலாம் ஹாரிசான்டலா, வெர்டிகலா எப்படினாலும் திருப்பிக்கலாம். நம்ம ஸ்வைப்பையும் வந்து மாத்திக்கலாம். சில பேர் வந்து இப்படி கீழ ஸ்வைப் பண்ணி படிக்க விருப்பப்படுவாங்க. சில பேர் புக்கு மாரி ஹாரிசான்டலா திருப்பி படிக்க விருப்பப்படுவாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஃப்ரான்ஸ் கஃப்கா அவர்களுடைய மெட்டமார்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து நம்ம மனுஷங்கன்னா நமக்கு 1000 கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா? நான் ஏன் இந்த வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட்லயாவது வந்திருக்கும். கிரிகோர் சம்சா அப்படிங்கிற ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேன் வந்து ரூமியே அடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பூச்சியா மாறிடுறாரு. அவர் அந்த பூச்சியா மாறினதுக்கான காரணம் வந்து புத்தகம் நடிகளும் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி எப்படி அது கூட அட்ஜஸ்ட் ஆகுறாங்க. யூசுவலி குடும்பத்தினருக்கு அருவருப்பா இருக்கு, ஒரு மாரி இருக்கு. பட் போக போக ஒரு மாரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய வொர்த் என்னது? என்னுடைய வொர்த் வந்து இதுதானா? நான் வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது தான் என்னுடைய வொர்த்தா? நான் வந்து இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்றது தான் என்னுடைய வொர்த்தா? அப்படின்னு எல்லாருமே ஒரு பாயிண்ட்லயாவது யோசிச்சிருப்போம் அடல்ட்ஸா. பட் ரியல் வொர்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அத வந்து டெஃபினட்டா கண்டுபிடிச்சு கேட்டகரைஸ் பண்ணி சொல்லலாம் முடியாது. ஏதோ கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி தான். இந்த புத்தகம் வந்து பயங்கரமா யோசிக்க வச்சிருக்கும் நம்மள. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ நடுகிலுமே வந்து நான் கவர் பண்ண வெப்சைட்ஸ். அண்ட் இதில வந்து உங்களுக்கு என்ன வெப்சைட் ஃபேவரட்ன்னு சொல்லுங்க. நீங்க என்ன ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க ரீட் பண்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ட வந்து இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஹைப்பும் பண்ணிக்கோங்க. Thanks for choosing to watch this video.